வணக்கம் நேர்களே. குழந்தை வளர்ப்பு பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். குழந்தைக்கு விளையாட்டு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் குழந்தை விளையாடுது அப்படின்னா அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 10 பேரண்ட் என்ன பார்க்க வந்தாங்கன்னா 10 பேருமே பாருங்க படிக்கவே மாட்டேங்கிறான், எப்ப பாரு விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது விளையாட்டு அப்படிங்கிறது இயற்கையா மூளையை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டூல். இது என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நேச்சுரலா ஒரு குழந்தை தன்னோட மூளைக்கு என்ன தேவை இருக்கோ அதை விளையாட்டு மூலமா அது ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும். இன்ஃபேக்ட் ஐன்ஸ்டைன் பாத்தீங்கன்னா விளையாட்டு தான் இருக்கிறதுலே மிக சிறந்த ஆராய்ச்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை கை குழந்தையா இருக்கும்போது, ஒரு தொட்டில இருக்கும் போதோ இல்ல ஒரு பாயில நீங்க போட்டு வச்சிருக்கும் போதோ பாத்தீங்கன்னா தன்னோட கை காலை ஆட்டி பார்க்கும் ஊ அப்படிங்கிற சத்தம் போட்டு பார்க்கும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வகையான விளையாட்டு அவங்க தன்னோட உடல் உறுப்புகளை புரிஞ்சுக்கிறதுக்கு அது இயற்கையா டெவலப் ஆனது. இந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா கொலுசு அந்த வளையல் அந்த மாதிரி போட்டீங்கன்னா அந்த குழந்தை அதை ஆட்டி ஆட்டி பார்க்கும். இது மொழி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன் அப்படின்னா அந்த மொழி அவங்க காலை ஆட்ட ஆட்ட ஒரு ஃபீட்பேக் வருது, அவங்களுக்கு ஒரு சவுண்ட் அவங்களால கேட்க முடியுது. அப்படிங்கும்போது மூளையில இருக்கக்கூடிய நரம்பியன்கள் மொழியும் இப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற லெவல்ல போகும். ஸோ இந்த டைம்ல தான், அதாவது ஒரு கை குழந்தை ஒரு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இது ரொம்ப முக்கியமா அவங்களோட ஓன் பாடி வச்சு விளையாடி பார்ப்பாங்க. இதுல அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்மள கூட நீங்க இப்படி தூக்குனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம முகத்தை இப்படி தொட்டு பார்ப்பாங்க, இல்ல நம்ம மூக்கு இழுத்து பார்ப்பாங்க. கண்ணாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்ணாடி இழுத்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குழந்தை உடல் உறுப்புகள் மூலமா உலகத்தை புரிஞ்சுக்குது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசத்துல பாத்தீங்கன்னா எதை எடுத்தாலும் வாயில எடுத்து வைப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த டைம்ல தான் அவங்களுக்கு சென்ஸ் ஆஃப் டேஸ்ட்ங்கிறது டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ பெற்றோர்களா நம்ம அவங்கள நேச்சுரலா அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, இயற்கையா டெவலப் பண்ண விஷயங்களை நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட மூளை வளர்ச்சி ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஒரு 7 மாசத்துல பாத்தீங்கன்னா நம்ம நாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 5 பகுதியா நம்மளால பிரிக்க முடியும். இனிப்பு இங்கதான் நம்மளால டேஸ்ட் பண்ண முடியும். காரமான, அதாவது ரொம்ப ஸ்பைசியா இருக்கக்கூடிய ஃபுட் இந்த பக்கம், புளிப்பு இந்த இடத்துல, பிட்டர் இந்த இடத்துல, உப்பு சாதாரணமா இந்த இடத்துல பெரிய பகுதியில தான் சால்ட் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் நம்மளோட உணவு பாத்தீங்கன்னா நிறைய உப்பு நம்ம சேர்த்திக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணும் போதும் எண்ட் பண்ணும் போதும் இனிப்பு நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இது ஒரு குழந்தையோட மொழி வளர்ச்சிக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு நரம்பியன்கள், இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்பியன்களும் மூளையோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த எல்லா டேஸ்டும் டெவலப் ஆகும்போது குழந்தைக்கு மொழி வளர்ச்சி ரொம்ப அழகா இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் வாயில எடுத்து வைக்கிறது காரணம் குழந்தை பேசுறதுக்கு முன்னால அந்த மூளையில இருக்கக்கூடிய மொழி வளர்ச்சி பகுதியை தூண்டி விட்டு பாக்குது. சோ இத நீங்க எதை எடுத்தாலும் வாயில வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை பனிஷ் பண்றதுக்கு பதிலா சேஃப்டி மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு சில டாய்ஸ் வேற டிஃப்ரெண்ட் திக்னஸ்லயோ டெக்ஸ்டர்லயோ இருக்கக்கூடிய டாய்ஸ் வாயில வைக்கிற மாதிரி கூட கொடுக்கலாம் நீங்க. ஏன்னா அவங்க அதை வச்சு பார்க்கும்போது அந்த டேஸ்ட், அந்த எவ்வளவு ஹார்டா இருக்கு சாஃப்டா இருக்கு அப்படிங்கிறது மொழி வளர்ச்சிக்கு ரொம்ப அவசியம். இந்த மாதிரியே ஒவ்வொரு படிக்கு நீங்க போகும்போது கொஞ்சம் அவங்க தவட ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் இருந்தாலும் கை வச்சு பிடிச்சி ஏற ட்ரை பண்ணுவாங்க. இது மோட்டர் பிளானிங் அப்படின்னு சொல்லி தன்னோட தசைகளை ஒரு பிரச்சனை இருந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும், பிளான் பண்ணணும்னு கத்துக்கிறது. ஏர்லி ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனையை முடிவு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி விளையாட்டுல ஸ்டார்ட் ஆகுது. இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கட்டத்துல ஒரு குழந்தை என்ன நேச்சுரலா விளையாடுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மூளையோட இன்னொரு பகுதியை டெவலப் பண்றதுக்கு இயற்கையா ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் செட் பண்ணுது. இப்ப நம்ம பண்ணக்கூடிய மிக பெரிய தப்பு என்ன அப்படின்னா, முதல்ல இருந்து டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட டாய்ஸ் வாங்கி கொடுத்துடுறோம். ஒரு குழந்தைக்கு கண் பார்வை வரத்துக்குள்ளேயே நம்ம ஒரு டேப்ல ஏதாவது ஒரு ரைம்ஸோ ஏதோ ஒண்ணு போட்டு காட்டும் போது இந்த மத்தபடி ஆராய்ச்சி கை மூலமா வாய் மூலமா மத்த உடல் உறுப்புகள் மூலமா செய்யக்கூடிய ஆராய்ச்சி குறைஞ்சிருது. இதுவே சிந்தனை குறைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு. நிறைய சில்ட்ரன் பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே வெளியே நம்ம விளையாட விடுறதுல, மண்ல ஆராய்ச்சி
பண்ண விடுறதில்ல, மரம் ஏற விடுறதில்ல. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மரம் கிடையாது, இருந்தாலும் எதையுமே நம்ம வந்து செய்ய விடாம நீ இது பண்ணாத அது பண்ணாதன்னு நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அந்த குழந்தைங்க வந்து ஒரு 2D ஸ்கிரீன்லயே வந்து எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்க ட்ரை பண்றாங்க. அது ஆனா அவங்களோட மூளையோட வளர்ச்சிக்கு தேவையில்லைன்றதோட அது வந்து சரியான லெவலுக்கு டெவலப் பண்ணி கொடுக்காது. இதனால நீங்க பெற்றோர்களா ஃபர்ஸ்ட் அந்த 2 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைக்கு எல்லா சென்ஸ் மூலமாவும் டெவலப் பண்றதுக்கு சான்சஸ் கொடுங்க. வீட்லயே கூட கிச்சன்ல நீங்க கூட்டிட்டு போகும்போது எலுமிச்சை பழம் இருந்தா ஒரு நாள் அப்படியே மோந்து பார்க்க விடுங்க. இதே வந்து இன்னொரு நாள் காஃபி பவுடர், மல்லிப்பூ, இந்த மாதிரி வேற வேற ஸ்மெல்ஸ் எல்லாம் அவங்கள வந்து ஸ்மெல் பண்ண விடுங்க. இதெல்லாம் வந்து மெமரியை டெவலப் பண்ணி விடும். இதே போல டச்ல வந்து அவங்க வந்து நிறைய பிரெயின்ல வந்து நிறைய பகுதிகளை வந்து டெவலப் பண்ணி விடுவாங்க. இது ஏன்னா கண் பார்வை இல்லாமையே நம்ம வந்து ஒரு விஷயத்தை தொடும்போது என்னன்னு நம்மளுக்கு தெரியும், இது சாவி, இது பேனா அப்படின்னு ஸ்டீரியோனாசிஸ்ன்னு சைக்காலஜியில சொல்லுவோம். இது இருந்தது அப்படின்னா குழந்தை லேட்டர் ஆன் ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு உடனே தெரியலனா கூட சிந்திச்சோ இது இப்படி சரிப்படுத்தலாம், இதை வந்து இப்படி சால்வ் பண்ணலாம்னு அவங்களுக்கு வந்து பிரெயின்ல வந்து மெத்தட் செட் ஆயிருக்கும். ஸோ இதனால வந்து நீங்க குழந்தையோட விளையாட்டு வந்து டைம் வேஸ்ட்ன்னு என்னைக்குமே எடுக்காதீங்க. ஒவ்வொரு ஏஜுக்கு என்ன விளையாட்டு அவங்க எதுக்குள்ள இறங்குறாங்கன்னு பாருங்க, அதை வந்து சப்போர்ட் பண்ணி விடுங்க. இந்த விளையாட்டுல வந்து வன்முறை இருக்காது, அவங்களே ரூல்ஸ் மாத்துவாங்க. இந்த ரூல்ஸ் மாத்தும் போது அவங்களோட பிரெயின் டெவலப் ஆகுதுன்றது நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ பெற்றோர்களா ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறது, நம்ம படிப்பு எழுத்து சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு வந்து நல்லா அவங்களோட உடல் ரீதியா மன ரீதியா இறங்கி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுங்க. தொடர்ந்து இதை பத்தி ஒவ்வொரு நாள் பேசலாம். கண்டிப்பா தொடர்ந்து பாருங்க. மீண்டும் சந்திக்கலாம்.